டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடையை எப்படி குறைக்கணும், கஷ்டம் இல்லாம உடம்பு எடையை எப்படி குறைக்கணும், வேகமா உடல் எடையை எப்படி குறைக்கணும், குறைஞ்ச உடல் எடை கூடாமல் எப்படி பார்த்துக்கணும், இந்த கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. உடற்பயிற்சி செஞ்சா எடை குறையுமா, உணவு கட்டுப்பாடு செஞ்சா எடை குறையுமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணா எடை குறையுமா, எடை குறைக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸோ அல்லது மாத்திரையோ சாப்பிட்டா எடை குறையுமா, இல்ல கொள்ளுப்பொடி சாப்பிட்டா எடை குறையுமா, இதுவும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. இன்னொரு கேள்வி வரும், என்ன சார் எல்லா வீடியோவும் பார்க்குறேன், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், எடை எனக்கு 1 கிராம் கூட குறையல சார்னு வருத்தப்படுகிறவங்க இன்னொரு குரூப். அப்ப சுலபமா எடை குறையணும், டயட்ல அதிகமா காம்ப்ரமைஸ் இல்லாம நம்மளோட எடையை குறைக்கணும், ரொம்ப ஆக்டிவா வேகமா ஒரு மாசத்திலேயே ஒரு 5 கிலோ எடை குறைக்கணும். என்ன வழி? 5 வழிகள் சொல்லித்தரேன். ஒண்ணு இல்ல, 5 வழிகள். ஃபர்ஸ்ட் வழி என்னோட ஓல்டஸ்ட் பட் வெரி ஃபேவரட் வெயிட் லாஸ் மெத்தட் அப்படிங்கிறது சிம்பிள் ஆப்பிள் டயட் தான். இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட்னால எடையை குறைந்து எடையினால கல்யாணம் ஆகாம இருந்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் எடையை குறைத்து திருமணமாகி எனக்கு தொலைபேசியிலையும் நேர்ல பார்க்கவும், ஒரு அம்மா யூஎஸ்ல இருந்து கிளம்பி வந்தாங்க, வந்து பார்த்து காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தையெல்லாம் கையில கொடுத்து பாப்பாக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சார் என்னோட எடை 104 கிலோ இருந்தது சார், அங்க எனக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி எடையை குறைச்சிக்கொண்டாங்க, ஆனா வீட்டுல யாருக்கும் சர்ஜரி பண்ணி எடையை குறைக்க விருப்பம் இல்லை, என்ன பண்றதுங்கிற உள்ள குமுறலோட நான் போராடி கொண்டிருக்கும் போது உங்களோட வீடியோ பார்த்து சிம்பிள் ஆப்பிள் டயட்னு சொல்றதை நான் ஃபாலோ பண்ணேன் சார். 6 மாசம் நான் ஃபாலோ பண்ணதுல 30 கிலோ எடை எனக்கு குறைந்தது. ஜிம் போய் எக்ஸசைஸ் செஞ்சு டயட் இருந்து என்னென்னமோ செஞ்சு பார்த்து குறையாத எடை எனக்கு வெரி சிம்பிள் ஆப்பிள் டயட்ல குறைஞ்சது சார் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய பேர் எங்கிடத்துல இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் நான் எடையை குறைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அது என்ன சிம்பிள் ஆப்பிள் டயட்? காலை உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள், மதிய உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள், இரவு உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள். இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட் ஏன் ரொம்ப நல்ல ஒரு டயட் அப்படின்னா, நீங்க இதுக்கப்புறம் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். காலையில ஆப்பிள் சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே அந்த ஆப்பிள் கூடவே 2 இட்லியோ தோசையோ எதை வேணா சாப்பிடுங்க. மத்தியானம் அதே போல ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே பிரியாணி வேணுமா சாப்பிடுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது ராத்திரி உணவுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஃபாலோட் பை யுவர் டின்னர். உணவுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமலேயே உடல் எடையை வேகமாக குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு பெரிய அருமருந்து எது அப்படின்னா சிம்பிள் ஆப்பிள் டயட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வழி வேகமா குறைய, ஒரே மாசத்துல 5 கிலோ குறைய என்ன பண்ணணும்? சிம்பிள் ஆப்பிள் டயட் சாப்பிடணும். காலை மதியம் ராத்திரி 3 வேளையும் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட ஃபர்ஸ்ட் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உங்க உணவு என்னவோ சாப்பிடுங்க. ஈஸி வே தானே. 2வது வழி என்ன சாப்பிட்டா குறையும்? ஒரு சின்ன ஒரு கஷாயம். இது ரொம்ப எஃபெக்டிவ். எப்படி சிம்பிள் ஆப்பிள் டயட் எஃபெக்டிவோ அதே போல இந்த கஷாயமும் ரொம்ப எஃபெக்டிவ். இந்த கஷாயத்தோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு அழகான கேஸ் இருக்கு. பெங்களூர்ல ஒரு யங் பாய் 27 இயர்ஸ், பிருத்விராஜின் பேர். அவர் 117 கிலோ. கல்யாணம் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா ஜாதகத்துல பயங்கர ஒரு ஆஸ்ட்ராலஜில நம்பிக்கை இருக்கவங்க. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் ஆகலைன்னா பையனுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகாதுன்னு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். அவ்வளோ ப்ரெஷர் அந்த பையனுக்கு, நீ வெயிட்ட குறைன்னு. அவனுக்கு பாவம், அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான், பட்டினி கிடந்து கூட பார்க்கறான், அவனால வெயிட்ட குறைக்க முடியல. உட்காந்து அப்பா அம்மாவை வெளியில அனுப்பிட்டு என்கிட்ட 5 நிமிஷம் அழுதான், என்ன பண்றதுனே தெரியல அங்கிள், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப இந்த ஆப்பிள் டயட்லாம் சொல்லும் போது அவனுக்கு முடியல, சார் அங்கிள் நான் ஐடில ஒர்க் பண்றேன், இப்படி ஆகும் அப்படி ஆகும், எனக்கு ஏதாவது கஷாயம் மாதிரி கொடுங்களேன், நான் அதை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. ஜீரகம், கருஞ்சீரகம், மஞ்சள், ஆளி விதை, இந்த 4 பொருட்கள், அது கூட கடுக்காய், 5 பொருட்கள் கொடுத்தேன். ஜீரகம், கருஞ்சீரகம்,
மஞ்சள், கடுக்காய், ஆளி விதை ஒவ்வொன்றும் 2 கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு வச்ச சூரணம் 2 கிராம் 10 கிராம் வரும், அது 2 டேபிள் ஸ்பூன் வரும். 100 மில்லி தண்ணியில போட்டு நல்லா கலந்துட்டு காலையில உணவுக்கு முன்பு, மதியம் உணவுக்கு முன்பு, ராத்திரி உணவுக்கு முன்பு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணா 30 டேஸ் கழிச்சு பார்த்தா 8 kgs வெயிட் லாஸ் ஆயிருந்தார். வெறும் இந்த மருந்து மட்டும் இல்லை, இது கூட யோகா எல்லாமே கொடுத்தோம். கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரி அந்த 1 இயர்க்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த நேமை சொல்றேன்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப கடுமையான உள்ள குமுறலோடு இருந்து என்னென்னமோ செஞ்சு முயற்சி பண்ணி எனக்கு எடை குறையலன்னு கவலைப்பட்டவங்க ரொம்ப சுலபமா ஹோம் ரெமெடியில அவங்களுக்கு அது ஒரு மாற்றமாக இருந்ததுனால இந்த பையனுக்கு அந்த ஜீரகம், கருஞ்சீரகம், மஞ்சள், ஆளி விதை, கடுக்காய் 5 பொருள் தான். இதை சாப்பிடும்போது அவ்வளவு அழகா எடை குறைஞ்சது. இது ரொம்ப சேஃப். நம்ம வீட்டுல ஜீரகம் இருக்கு, கருஞ்சீரகம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ஆளி விதை இருக்கு, கடுக்காய் சூரணம் மட்டும் வெளியில வாங்கிக்கலாம். இதை சாப்பிட்டாலே ஒவ்வொன்றும் 2 கிராம் 100 மில்லி தண்ணியில கலந்து சாப்பிடணும். சுவை கூட ரொம்ப கசப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் காரம் கலந்த துவர்ப்பு இருக்கும். பட் பெஸ்ட் ரெமடின்னு சொல்லலாம். 3வது கொத்தவரங்காங்க. கொத்தவரங்காய் அல்லது கோவக்காய், உங்களுக்கு எது ஃபேவரட்டோ எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படியே மிக்சர்ல போடுங்க, சுடுதண்ணி போடுங்க, அரைங்க. வடிகட்டாம இந்த ஜூஸை காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டாலும் சரி, இல்ல பிஃபோர் லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி, மத்தியானத்துக்கு மேல இதை சாப்பிட வேண்டாம். எவ்ரிடே சாப்பிடுங்க. 100 கிராம் கோவைக்காய் அல்லது நம்ம பொதுவா இந்த கொத்தவரங்காய் அதிகமா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அதோட சுவை ஒரு மாதிரியா இருக்கும். கொத்தவரங்காய் உங்களுக்கு எது கிடைக்குதோ சாப்பிடுங்க. இதோட ஒரு தாற்பயம் என்னன்னா, இந்த கோவக்காவும் கொத்தவரங்காவும் ஈரல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களை குறைச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடிய காரணிகளாக இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது வயிறுல ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் வரும்போது தேவையில்லாத கிரேவிங் எதுவும் நமக்கு வேண்டாங்கிற ஒரு நிலை வரதுனால மிகப்பெரிய அளவுல நம்ம எடை குறைப்புக்கு உதவி செய்யறத பார்க்க முடியும். அப்போ 1 மந்த்ல 5 kg லாஸ் பண்ணோம். எப்படி பண்ண முடியும்? டெய்லி 100 கிராம் கோவைக்காய் அல்லது 100 கிராம் கொத்தவரங்காய் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்டா போதும். 4வது சிம்பிளஸ்ட் ஹோம் ரெமடிங்க. பெண்கள் பண்ணக்கூடாது, ஆண்களுக்கு மட்டும்தான். என்ன பண்ணணும்? கொள்ளு. சிங்கப்பூர்ல இருந்து மிஸ்டர் முரளின்னு ஒருத்தர் என்ன பார்க்க வந்திருந்தார். அவரோட எடை ஒரு 90 கிலோ. ஆன் த வெர்ஜ் ஆஃப் டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், கொஞ்சம் லேசா கிட்னில ஒரு சேஞ்சு, பிளட் ப்ரெஷர்னு ஒரு நாளைக்கு 10-15 மாத்திரை. வரும்போது என்கிட்ட சொன்னாரு, சார் எனக்கு மாத்திரை கொடுக்காதீங்க சார், வேற ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணாதான் உடம்பு உருப்படும் சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? சிம்பிளா எனக்கு சொல்லுங்க சார். அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா வெஜிடேரியன், பிராமின், பெருசா உடல் உழைப்பு கிடையாது, மார்க்கெட்டிங்ல இருந்தாரு. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்கும்போது அவருக்கு நான் கொடுத்தது கொள்ளுப்பொடி தான். ஆண்களுக்கு மட்டும்தான் இது, பெண்கள் நிச்சயமா யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? 5 கிராம் கொள்ளுப்பொடி. காலையில இட்லி சாப்பிட்றீங்களா, கொள்ளுப்பொடியில கொஞ்சம் எண்ணெய் போட்டு கலந்து கொள்ளு சாப்பிடுங்க. மதியானம் லஞ்சுக்கு முன்னாடி நேரா கொள்ளுப்பொடியை ரைஸ்ல போட்டு அப்படியே கலந்து சாப்பிடுங்க. ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொள்ளுப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்து குடிங்க. இதை பண்ணும்போது என்ன ஆகுது? ரொம்ப வேகமா எடை குறைந்தது. 6 மாத காலத்துல அவருடைய எடையை 17 கிலோ வரை குறைக்க உதவி செய்த சுலபமான ஒன்று எதுனா கொள்ளுப்பொடி தான். ஆனா 3 வேளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும். ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா பெண்கள் கொள்ளு சாப்பிட ஆரம்பிச்சா மாதவிலக்கு, அதீத உதிரப்போக்கு சிரமங்கள் ஏற்படும். அதனால பெண்கள் தயவு செய்து இதை பண்ணாதீங்க. ஆண்கள் தாராளமா பண்ணுங்க. 1 மந்த் கண்டினியூஸா பண்ணுங்க, 3 வேளை பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட எடை 1 மந்த்ல 5 kg குறையறத பார்க்கலாம். 1 மந்த்ல என்னங்க 5 kg? 1 வீக்ல 5 kg குறையறதுக்கு ஒரு வழி சொல்லவா? அதுக்கு பேர் தான் டீடாக்ஸ்ன்னு பேர். டீடாக்ஸ்ங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட். நெய் மருந்து, உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு பார்த்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த நெய் மருந்து, நாடி பார்த்து 6 நாளைக்கு சாப்பிடணும். முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105 மில்லி, 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்து. இந்த 6 நாளும் நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, சாப்பிட்ற மருந்துக்கு ஏத்த மாதிரி பத்தியமான உணவுகளோட சாப்பிடணும். 7ஆம் நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுக்கணும். கரெக்டா இதை பண்ணி வெறும் 7 நாள்ல 14 கிலோ வரை குறைந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா?
இத 3 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணி ஒரு வருடத்தில் 40 கிலோ குறைந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? சோ ஒரு மாசத்துல 5 கிலோ இல்ல, ஒரு வாரத்துல 5 கிலோ குறைக்கிறதுக்கு கூட டீடாக்ஸ் ஒரு சிறந்த சிகிச்சைன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம மனதுல நிறைய குழப்பம், சார் நான் ஆப்ஷன் 1 எடுக்கவா, ஆப்ஷன் 2 எடுக்கவா, 3யா 4ஆ 5ஆ, நான் என்ன சார் பண்ணலாம்? உங்களுக்கு எது பண்ண முடியுங்கிறத பாருங்க. ஒரு நாள் ஆப்ஷன் 1, ஒரு நாள் ஆப்ஷன் 2 மாத்திட்டே இருக்காதீங்க. எதை பண்ணாலும் 30 டேஸ்க்கு. நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குது, புரட்டாசி ஆரம்பிக்கிறதுல இருந்து 30 நாள், புரட்டாசி முடிகின்ற வரை எனிவே நம்ம வீட்டுல எல்லாம் நான்வெஜ் கிடையாது, எல்லார் வீட்லயும் சைவம் தான் 90%. அப்ப இந்த சைவ மாதத்தை நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு, ஆரோக்கியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முழுமையான முயற்சி. இந்த முயற்சிக்கு அடிப்படையான தேவை கன்சிஸ்டன்சி. 30 நாள் செய்யணும். 30 நாள் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க டீடாக்ஸ் செஞ்சு உங்களோட உடம்பு எடையை குறைக்கலாம். சார் இதெல்லாம் எதுவுமே என்னால பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது சிம்பிளா ஒரு மாத்திரை சொல்லுங்க, நான் வெயிட்டை குறைக்கிறேன். வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான மருந்துக்கு பேர் தான் ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை. ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அது கூட உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு மாறுதலும், அது கூட கொஞ்சம் நம்ம டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடக்கக்கூடிய வாக்கிங்கும், இரவு நேரத்துல குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்காம 7 மணி நேரம் தூங்குகின்ற தூக்கத்திற்கான முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுத்தோம்னா மிகப்பெரிய அளவுல வெயிட் லாஸ் வரதை பார்க்க முடியும். இன்று காலையில கூட கோடம்பாக்கம் மருத்துவமனையில ஒரு அம்மா, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை 24 வயசு என்ன வந்து பார்த்திருந்தார். அவளோட எடை வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 134 கிலோ. ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் எடுத்தாங்க, எடுத்த உடனே 7.5 கிலோ லாஸ் ஆனாங்க முதல் ஒரு வாரத்திலேயே. அதுக்கப்புறம் ஏதோ வெளியூர் போனோம், கல்யாணம் காட்சி எல்லாம் போயிட்டு வரும்போது அந்த வெயிட் ஏறல, அப்படியே மெயின்டைன் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு இந்த ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட அவங்க யூஸ் பண்ண பிறகு அனதர் 7 kgs லாஸ் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் லாஸ் நம்ம மனசுல ரொம்ப கஷ்டமான விஷயம், வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் பார்க்கிறோம். ஆனால் அதை சுலபமாக செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆப்பிள் டயட்ல ஆரம்பிச்சு ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் வரலாம் நமக்கு சாய்ஸஸ் இருக்கு. எது வேணுமோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனா எதை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் அட்லீஸ்ட் 30 டேஸ் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. இது நல்லது அது கெட்டதுன்னு குழப்பத்தோடவே ஓடிட்டு இருக்காங்க. 30 நாள் அந்த முயற்சியை விடாம செய்யுங்க. 31வது நாள் நீங்க என்ன செஞ்சீங்க, எவ்வளவு வெயிட் குறைஞ்சது, இந்த வீடியோல கமெண்ட் போடுறீங்களா அப்படிங்கிறத நான் பாக்குறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.